நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஒரு கடலூர்ல இருக்கிற திட்டக்குடிங்க. இந்த கஸ்டமர் நம்ம பயனர் பயோடேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நமக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தர இன்ஜினியர் நம்ம டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடுங்க. இந்த வீட்டுக்கு மட்டும் இல்லாம அவரோட இன்னொரு ப்ராஜெக்ட்க்கும் இதே டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2 டேங்கை கடலூர்ல ஃபிக்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். ரெண்டுமே 1200 லிட்டர். டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த டேங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ற மாதிரி இந்த டேங்கை நீங்க வாழ்நாள் முழுவதும் க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த டேங்க் உங்களுக்கு என்னைக்குமே நிறையாதுங்க. இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ள வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்கிறதுனால தண்ணீரையும் சுத்திகரிச்சு வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்க கார்டன் இருந்துச்சுன்னா அதுல விட்டுக்கலாம், இல்ல ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதுல விட்டுக்கலாம், இல்லைன்னா ரிங் போட்டு நீங்க பூமிக்கு கீழே போற மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்த சுத்தி பார்த்தீங்கன்னா மரங்கள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல நீங்க கான்கிரீட்ல செப்டிக் டேங்க் கட்டுனீங்கனாலும் சரி, இல்ல பயோ டேங்கே பார்த்தீங்கன்னா கான்கிரீட்ல கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்குது. அந்த மாதிரி நீங்கள் எதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, மரத்தோட வேர்கள் சீக்கிரமாகவே அந்த டேங்கை தொலைகிட்டுருங்க. உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் வெளியே வந்துடும். அப்போ பக்கத்துலேயே போரோ கிணறோ இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடு தான் அந்த மனித கழிவுகள் கலக்குங்க. ஆனால் நம்ம பயனர் பயோ டேங்கில் வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா கூட அதை ஆப்போசிட் டைரக்ஷனாக தள்ளி விடுமோ வழிய இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காது. அதனால தான் நம்ம பயனர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த இடத்துலையுமே இந்த டேங்க்ல நம்ம ஜாயின் கொடுத்துருக்க மாட்டோங்க. இந்த டேங்கை நாம் ரிஜிட்டட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறதுனால இரும்பை விட உங்களுக்கு இந்த டேங்க் 5 மடங்கு உறுதியாக இருக்கும். இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த சைட்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. இங்கேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிற சைஸ் 1200 லிட்டர் தான். டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இப்போ இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ரீஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. வீடு மட்டும் கிடையாதுங்க, ஸ்கூல், காலேஜ், அப்பார்ட்மெண்ட், ஃபேக்ட்ரி அப்படின்னு இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்குமே நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.